அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக புலல் ஷேக் முகமது அலி அவர்கள். ஒரு சாதாரண ஒரு ஆதார் கார்டு கரெக்ஷனுக்கு போனாவே 10 நாட்கள் எடுக்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி வாக்காளர்களை 3 மாதத்தில் நாங்கள் சரி செய்து விடுவோம் என்று சொல்வதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் இதில் அரங்கிருப்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஹரியானாவிலே பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய புகைப்படத்தை வைத்து 22 நபர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரே முகவரியில 100 பேர் வாக்காளர் வைத்திருக்கக்கூடிய நிலையில அதை பற்றி வாய் திறக்காத தேர்தல் ஆணையம் இந்த SIR முழுவதும் முழுக்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு சட்டமாக திட்டமாக பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இதே போன்று 500,000 செல்லாது என்று சொல்லி வரிசையில நிக்க வைத்து வஞ்சித்த ஒன்றிய பாஜக அரசு குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை போட்டு வஞ்சித்த பாஜக அரசு இப்ப SIR பேரில் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் பொறுமையாக இருப்போம். இந்த SIRக்கு பிறகு வருகின்ற அந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் விடுபட்டு என்று சொன்னால் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நடத்தினோமோ அது போன்று தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மோடியும் அதிமுகவையும் தேர்தல் நடத்த கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். நீங்கள் பிஜேபி அதிமுக தேர்தல் ஆணையம் எத்தனை கூட்டணி வைத்தாலும் எத்தகைய சதி திட்டம் தீர்த்தாலும் 2026 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் என்று தெரிவித்து வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.